கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை அடுத்த திருநாரையூரில் 3 வயது குழந்தையை தந்தையை எரித்துக் கொன்ற சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், இந்த கோர சம்பவம் எப்போது நிகழ்ந்தது? பெற்ற தந்தையே குழந்தையை எரித்துக் கொள்ள என்ன காரணம்? வசந்த், திருநாரையூர் அருகே உள்ள சிதம்பரம் அருகே உள்ள திருநாரையூர் சேர்ந்தவர் ஆறுமுகம். இவர் ஒரு கூலி தொழிலாளி. இவரது மனைவி பேர் நதியா. நதியாவுக்கும் ஆறுமுகத்திற்கும் கருத்து வேறுபாடு நிலை வந்துள்ளது. இந்நிலையில் தொடர்ந்து நதியாவை சந்தேகத்தின் அடிப்படையில் அடிக்கடி சண்டை போட்டதனால் அவர் அடிக்கடி அவர் தாய் வீட்டுக்கு சென்று விட்டார். நேற்றும் அதே போல்தான் சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் ஏதோ சண்டை போட்டதன் காரணமாக நதியா வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார். இந்நிலையில் வீட்டில் தனியாக தூங்கிக் கொண்டிருந்த அவரது 3 வயது குழந்தை அனுஸ்ரீ அருகில் இருந்த மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்தியுள்ளார். இதை பார்த்த அருகில் இருந்த மக்கள் அவரை ஓடி அடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்து குழந்தையை கொண்டு சென்று சிதம்பரம் ராஜா முத்தியா மருத்துவமனையில் அனுமதித்தார்கள். அங்கு குழந்தை கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேலாக தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதன் பிறகு குழந்தை உயிரிழந்திருக்கிறது. இதுக்கு முக்கிய காரணம் சந்தேகம் என்று சொல்லப்படுகிறது. அவரது ஆறுமுகம் அவரது மனைவி மேல் ஏற்பட்ட சந்தேகத்தின் காரணமாக குழந்தையை மண்ணெண்ணெய் விட்டு கொண்டதாக சொல்லப்படுகிறது. வசந்த், ஸ்ரீதர், இந்த சம்பவம் தொடர்பா இதுவரைக்கும் காவல்துறையினர் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க? நேற்று இந்த சம்பவம் நடந்ததுமே அந்த கிராம மக்கள் ஆறுமுகத்தை அடித்து உடனடியாக காவல்துறையிடம் ஒப்படைத்தார்கள். காவல்துறை குமராட்சி காவல்துறை அவர் கைது செய்து கொலை வழக்கு பதிவு செய்து அவரை தற்போது கைது செய்திருக்கிறார்கள். அவரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் குழந்தைக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் அது தனக்கு பிறந்த குழந்தை என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தொடர்ந்து மனைவியையும் அந்த குழந்தையும் துன்புறுத்தி வந்ததாக தெரிய வருகிறது. முதல் கட்ட விசாரணையில் தொடர்ந்து விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெறுகிறது. ஆனால் தற்போது அவர் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார். இன்று 10 மணியோ 12 மணி அளவிலோ நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்படுவார் என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. ஸ்ரீதர், நீங்கள் வழங்கிய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.